வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. சுதட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று வாசலில் மூர்த்தி வரும் அரவம் கேட்க வெளியே வர பிடிக்காமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் வெங்கட்டு. ராஜை சமையலறை வாசலில் ஒரு புறமாய் நின்று திகிலுடன் பார்த்தாள். என்ன ஆகப் போகிறதோ என்கிற கவலை அவளை பிடுங்கி எடுத்தது. மிரட்சியுடன் கண்களை அங்குமிங்குமாய் செலுத்தினாள். நாராயணன் சந்தி பண்ணுவது போல உட்கார்ந்திருந்தார். ராமநாதன் தன்னை அடக்கிக் கொள்ள இயலாது என தோன்றியதால் பின்பக்கம் தோட்டத்திற்கு அவன் வரும் முன்பே சென்று விட்டார். கீரையை ஆய்ந்து கொண்டிருந்த லட்சுமிதான் வாப்பா என்று அவனை அழைத்தாள் சாதாரணமாய். பிறகு கீரையில் கவனம் செலுத்தினாள். லட்சுமியின் வாப்பா என்ற குரலை கேட்டதும் தன் அறையிலிருந்து விடுவிடுவென வந்த சௌமியா மூர்த்தியை உறுத்து பார்த்தாள். விழிகள் கோபத்தில் வைர துண்டுகளாய் ஜொலித்தன. யார் நீங்க? எங்க வந்தீங்க? பிறந்த வீட்டுல யார் வேணும்னாலும் நுழைஞ்சுடுறதா? போங்க வெளிய. வலது ஆள்காட்டி விரலை வாயிலை நோக்கி நீட்டியபடி ஆக்ரோஷமாய் நிற்கும் சௌமியாவை சப்த நாடியும் ஒடுங்க பார்த்தபடி அப்படியே நின்றான் மூர்த்தி. சமாளித்து பேசினான். சௌமி, நான் மூர்த்திமா. இதோ பாருங்க, என் பேரை சொல்லி கூப்பிட நீங்க யாரு? ஒரு தடவை சொன்னா புரியாது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. போங்க வெளிய. என்னாச்சு உனக்கு சௌமி? ஏன் இப்படி பேசுற? பாட்டி ஷு, இனிமே பாட்டி மாமின்னு உரிமை கொண்டாடிண்டு இந்த வீட்டுல நுழையிற அருகதை உங்களுக்கு கிடையாது. வெளியே போங்கன்னா போங்க. என்னமோ சும்மா வெளியே போங்கிறையே. கட்டின ஆம்படையான்னு மரியாதை இல்லாம காரணத்தையும் சொல்லாம என்ன விரட்டுற? நான் போக முடியாது. என்ன பண்ணுவ நீ? ஆங்காரத்துடன் கேட்டுவிட்டு சட்டமாய் உட்கார்ந்தான் நாற்காலியில். அவ்வளவுதான். சௌமியாவின் உடம்பில் புகுந்த ஆவேசம் ஒவ்வொரு மயிர்கால்களிலும் ஊடுருவி வெடித்து வெளியே சிதறியது. எழுந்திருங்க. நீங்களும் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஒரு கொலகாரரா இருந்துண்டு என்ன திண்ணக்கமா வந்து உட்கார்ந்திருக்கேள்? எழுந்திருங்கோ. சீனி கஜா தனுசுவை கொன்னது நீங்கதான். இன்னைக்கு வெங்கண்ணாச்சாரை அடிச்சு கொல்ல பார்த்ததும் நீங்கதான். ஒரு கொலகாரனா இருந்துண்டு வெளிய நல்லவ மாதிரி வேஷமா போட்டேள். நீங்க நிஜமாகவே பயந்தாங்குள்ளேயே அசடா இருந்தா கூட பரவாயில்ல, பொறுத்து போயிருப்பேன். ஆனா இந்த மாதிரி பொய்யா நடிச்சு என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசி பேசி எங்க திட்டத்தை தெரிஞ்சுண்டு சூட்டோடு சூடா பரங்கி சிப்பாய்களுக்கு சொல்லி கொடுத்து எத்தனை சுதந்திர வீரர்களை சாகடிச்சேள். உங்க மனசுல எவ்வளவு இழிவான மனசு! ச்சே, நீங்க மனுஷ ஜன்மத்துக்கு சேர்த்தியே இல்ல. நய வஞ்சகமா நடந்துண்டு நீங்க இந்த வீட்டுக்கு வர லாயக்கில்ல. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சுதந்திரம் வேணும்னு பாடுபடுறப்போ நீங்க என்னமா குள்ள நெறித்தனமா நடந்திருக்கேள். என்னோட ஆம்படையான் அப்பாவியா இருக்கலாம், ஆனா கயவாளியா இருக்கக்கூடாது. கோழையா இருக்கலாம், கொடுமைக்காரனா இருக்கக்கூடாது. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. எனக்கும் உங்களுக்கும் உள்ள திருமண பந்தம் இன்னியோட அத்து போச்சு. இனிமே சுட்ட மண்ணாயிட்ட என்னோட மனசு ஒட்டவே ஒட்டாது. என் மனசுல ரொம்ப நல்லவரா நினைச்சுன்றிருந்த என் கணவர் இன்னைக்கு செத்து போயிட்டார். அவரோட பிரேதம் இங்க இருக்க கூடாது. வெங்கட்டு சித்தப்பா, நாத்தம் எடுத்துண்டு கிடக்கிற இந்த சரீரத்தை வெளிய வாசல்ல போய் வீசிட்டு வாங்கோ. தாத்தா, கதவை நன்னா சாத்தி தாழ்பால் போடுங்கோ. மறுபடியும் எங்காவது அது வந்து நாற்காலியில் உட்கார்ந்துட போறது. அந்த நாற்காலியையும் உடைச்சு எரிய விடுங்கோ. பாட்டி, மீனா, ஜலம் கொண்டு வாங்கோ. வீடெல்லாம் அலம்பி சுத்தம் பண்ணணும். படபடவென்று கொஞ்சம் கூட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் சோள பொறியாய் கொட்டினாள் சௌமியா. அவளுடைய தேகம் கிடுகிடுவென அவள் கோபத்தையே தாங்காமல் ஆடியது. உற்றவன் இப்போது அவள் வரை அற்றவன் ஆகிவிட்டான். அநியாயமாய் இளம் உயிர்களுக்கு காதகனாய் வந்து தன்னையும் ஏமாத்தி விட்டானே. அதற்கு தெரியாமல் நாமும் உடந்தையாக இருந்து விட்டோமே என்ற ஆத்திரம் அவளை கசக்கி பிழிந்தது.
விழிகள் சிவக்க அப்படியே நின்றாள் சௌமியா. திக் பிரமையாய் பிடித்து பிடித்தவன் போல நின்றான் மூர்த்தி. வாய் திறந்து பேச நான் எழவில்லை. ஆனால் சௌமியா இவ்வளவு கொடூரமாய் நடந்து கொள்வாள் என்று நினைத்து பார்க்கவில்லை. மறுபடியும் தன் நயவஞ்சக நாடகத்தை நடிக்க ஆரம்பித்தான். மாறினான் நிமிஷமாக. என்ன மன்னிச்சிடுங்கோ, நாமா பாவி, எனக்கு என்ன வேணும்னாலும் தண்டனை கொடுங்கோ. ஆனா சௌமியை விட்டு என்ன விலக்காதீங்கோ. சௌமி, நான் உன் காலில் விழவும் தயாரா இருக்கேன். ஆனா என்ன ஒதுக்காதேம்மா. வேற தண்டனை வேணும்னாலும் குடு சௌமி. என்ன வெறுத்து ஒதுக்காதம்மா. நான் பண்ணது பெரிய தப்புதான். ஐயோ, எத்தனை பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்பதானே புரியறது. எப்படி பண்ணினேன்னு புரியலையே சௌமியா. தப்பு பண்ணிட்டம்மா, என்ன மன்னிச்சுடு மன்னிச்சுடு. படபடவென்று கன்னங்களில் போட்டு கொண்டான். ராஜி ஒரு கணம் நெகிழ்ந்துதான் போனாள். ஆனால் மற்றவர்கள் யாரும் அவன் நடிப்பில் மயங்கவில்லை. தோட்டத்து பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ராமநாதனுக்கு கோபம் குமுறி கொண்டு வந்தது. வேக வேகமாய் நடை போட்டு வந்தவர் மூர்த்தியின் கையை தர தரவென்று இழுத்து கொண்டு போய் வாசலில் தள்ளி கதவை சாத்தினார். அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியை ஆக்ரோஷத்துடன் உடைத்து துண்டு துண்டாக்கினார். மீனா, கணபதி, சுப்பிரமணி எல்லோரும் வீட்டில் நடப்பதை பார்த்து பயந்து ஒடுங்கி நின்றார்கள். சௌமியாவின் உள்ளத்தில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்ற அதை உடனே நிறைவேற்றினாள். எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு தோன்றியதில் வியப்பில்லை. மீனா, கணா, சுப்பிணி, இங்க வாங்கோ. இனிமே பட்டு என்ன காரணம் கொண்டும் மூர்த்தியோட பேசக்கூடாது. நம்ம அத்திம்பேரு தானே கூப்பிட்டாருன்னு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. வழியில உங்களை பார்த்து நல்லதனமா பேசி திங்கறதுக்கு பட்சணம் அது இதுன்னு வாங்கி தந்தா கண்டிப்பா வாங்கிக்க கூடாது. புரிஞ்சுண்டேளா? ஏன்னா திரிசமமே உருவான அந்த மனுஷன் என்னை பழி வாங்க உங்களுக்கு ஏதாவது விஷம் வச்சு கொடுக்கலாம். இல்ல சிப்பாய்களோட சேர்ந்துண்டு உங்களை ஒளிச்சு வச்சு எங்களை அல்லாட வைக்கலாம். அதனால 3 பேரும் சர்வ ஜாக்கிரதையா இருங்கோ. மூர்த்தியோட அப்பா அம்மா நல்லவாதான். ஆனாலும் அவ கூப்பிட்டா போக வேண்டாம். ஏன்னா இனிமே அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது. தெரிஞ்சுண்டேளா? போங்கோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்கோ. என்ன, சரியா? ராஜியினால் பேசாமல் இருக்க முடியவில்லை. மகள் வாழ்வு வாழாமலேயே கருகிவிட்டது என்ற எண்ணத்தில் அழுதபடியே பேசினாள். சௌமியா, அவன்தான் திருந்திட்டேன்னு அவ்வளவு உறுதியா சொல்றப்ப கூட நீ மன்னிக்க கூடாதாடி? உங்க அப்பாவை கொண்டு பிறந்திருக்க. அதான் உன்னை அகங்காரம் ஆற்றுறது. தப்பு செய்தவா திருந்தவே கூடாதா? இல்ல திருந்தவே மாட்டாளா? உன்னோட பேச்சுக்கு இந்த வீட்டு பெரியவாளும் வாய மூடின்னு இருக்காளே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே பகவானே. இத பாரு, பெரியவா சின்னவான்னு ஜாட மாடைய பேசுறத விட்டுடு. உன் அருமையான மாப்பிள்ளை செஞ்ச காரியத்துக்கு இங்க ஒரு கொலையே விழுந்திருக்கும். அப்பா தடுத்துட்டார். அவன் இத்தனை நாளா அப்பாவையா பயந்தவனா நடிச்சு ஏமாத்தினான். ஏமாந்தோம். இப்ப திருந்திட்டேன்னு உடனேயே சரணாகதியாகி கால்ல விழறான்னா அது கூட அவனோட நடிப்புதான். ஏன்னா எவனும் உடனேயே தன்னோட தப்பை ஒத்துக்க மாட்டான். திருடன் கூட அகப்பட்ட உடனே தலை குனிஞ்சு நிக்கிறான். அதனால திருந்திட்டான்னு அர்த்தம் இல்ல. அவன் குனிகிறது அவமானத்துல இல்ல, அடுத்த திருட்டை இவாகிட்ட மாட்டிக்காம எப்படி செய்யலாங்கிற யோசனையில தான். ஓ மாப்பிள்ளை கால்ல விழறது கூட சமயம் பார்த்து நம்ம காலை வாரி விடத்தான். எந்த வியாதியும் ஜுரமும் சுரீர்னு குறைஞ்சதுன்னா ஆபத்துன்னு அர்த்தம். படிப்படியாகத்தான் குறையணும். உன் மாப்பிள்ளையும் சடார்னு சரிஞ்சான்னா அது அவனோட நய வஞ்சகத்தை காட்டுறது. அவனை நம்ப கூடாது, புரிஞ்சதா? என்று ராமநாதன் கத்தினார். விசும்பிக் கொண்டு நின்றிருந்தாள் ராஜி. லக்ஷ்மி எழுந்தாள். தாய் பாசத்தில் மகளின் வாழ்வு கருகி விட்டதுதான் ராஜிக்கு பெரியதாக தெரிந்தது, புரிந்தது அவளுக்கு. ராஜி, கொஞ்ச நேரம் யோசிக்கிறத விட்டுட்டு பேசாம வேற வேலை செய். சௌமியா உன்னை விட சின்னவ, சரியாத்தான் முடிவெடுத்திருக்கா. அதனால மனசை இனிமே உளப்பறிக்காம வா உள்ள. இல்லைன்னா ராமநாதன் இன்னும் கத்துவான். வாமா. அம்மா வா ராஜி, இன்னும் 2-3 நாள்லயே உனக்கு புரிஞ்சு போயிடும். சமாதானம் ஆயிடுவ. இப்ப உள்ள வா சொல்றேன்.
ராஜையை ஆதரவுடன் உள்ளே அழைத்து சென்றாள் லட்சுமி. மூர்த்தி காட்டி கொடுத்தாலும் இனி பயம் இல்லை என்ற எண்ணத்தில் பாதிப்பேர் கள்ளுக்கடை மறியலுக்கும் பாதிப்பேர் சத்தியாகிரக விரதத்திற்கும் வெள்ளையனே வெளியேறு என்றும் பாரத மாதாக்கி ஜெய் ஜெய்ஹிந்த் என்றும் கோஷத்துடன் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள். பரங்கி சிப்பாய்களும் நன்றாகவே லத்தி சார்ஜ் செய்தார்கள். வழக்கம் போலவே அடிப்பட்டவர்களை, கீழே விழுந்து மயக்கமானவர்களை தெம்புள்ள மற்றவர்கள் காப்பாற்றவும் செய்தார்கள். ராமநாதனும் பெருமாளும் சிறையில் சென்றவர்களில் ஒருவரானார்கள். இந்த முறை இசக்கி முத்துவுக்கு நல்ல அடி. அவனை தன் வீட்டிற்கே அழைத்து வந்து வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து காயங்களை துடைத்து மருந்திட்டு பார்த்து கொண்டார் நாராயணன். லட்சுமியும் சௌமியாவும் உடனிருந்து கவனிக்க சமையல் வேலைகளை ராஜி பார்த்து கொண்டாள். மறுபடியும் எப்போது பாபுஜியிடமிருந்து உத்தரவு வரும் என எதிர்பார்த்து துடிப்புடனும் ஆவலுடனும் காத்திருந்தார்களே அன்றே யாரும் சுணங்கி போகவில்லை. வெட்ட வெட்ட முளைத்தெழும் மகிஷாசுரனின் தலையை போன்று பரங்கியர் அடித்தும் உதைத்தும் சுட்டும் கூட மீண்டும் சுதந்திர போராட்ட வீரர்கள் முளைத்து கொண்டே இருந்தார்கள். அடிபட்டு கொண்டே இருந்தார்கள். சிறைக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். இன்று நான் ஒன்னு சொல்லட்டுமா? சித்ரா தயக்கத்துடன் இடையில் கேட்டாள். சொல்லேன் சித்ரா, இது நம்மாத்து விஷயம்தானே, நீ தாராளமா என்ன யோசனையானாலும் சொல்லுமா. சௌமியா இதமாய் கூறியதும் கணபதியை பார்த்து கொண்டே ஒரு நிமிட மௌனத்திற்கு பின் சித்ரா கூறினாள். நாம 3 பேருமே ரம்யாவோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலாமே. அவ நல்ல மாதிரியாத்தான் தோணுது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல என்னை பார்த்துட்டு ரொம்ப சகஜமா பேசினா. ரம்யா பத்தி ஒன்னும் பேசல. ஆனா அவளும் மனசு கஷ்டமா இருக்கான்னு தெரியறது. நாளைக்கு வேணும்னா போகலாமா? சரி சித்ரா, நானும் இந்த மாதிரிதான் யோசனை பண்ணேன். நாளைக்கே போகலாம். ஏன்னா இதை இப்படியே வளர விட்டா அப்புறம் ரம்யாவை வளைக்கிறதும் கஷ்டமாயிடும். கணா, நீ என்னப்பா சொல்ற? எனக்கும் இதுவே நல்ல யோசனைன்னு தோன்றது. நாளைக்கு ரம்யாவோட அப்பாவுக்கு என்னோட பியூன் மூலமா நான் வர்றதை தெரியப்படுத்திடுறேன். சாயந்தரமா ஒரு 6 மணிக்கா போகலாம். சித்ரா, சூர்யா, தீபாவை பக்கத்தாத்துல விடலாமா? இல்ல, நம்ம ஆத்து வேலைக்காரி கண்ணம்மாவை வந்து இருக்க சொன்னா இருப்பா. அதனால அது பத்தின கவலை வேண்டாம். அக்கா, மீனாவோட பொண்ணு லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காளாமே. வெரி குட். மாமா சீரன்னு என்ன செய்யணும்னு அப்பாவை கேட்டு எழுத செஞ்சிடுறோம். முதல்ல நானும் மாமான்னு ஒரு அந்தஸ்தோட கலந்துக்கிறேன். ஆயாசமாய் பெருமூச்சு விட்டான். அத்திம்பேர் சரியா இருந்தா உனக்கும் உன் குழந்தைக்கும். மேற்கொண்டு பேச முடியாமல் பொறுமை அழ ஆரம்பித்தான் கணபதி. கணா, என்ன இது சின்ன குழந்தையாட்டமா? என்னடா இப்படி பொறுமற? செத்து போனதை பிழைக்க வைக்க முடியுமாப்பா? இப்ப என்ன திடீர்னு உனக்கு இப்படி? சித்ராவின் கண்களும் பொழிந்தன. அக்கா, சின்ன வயசுல எனக்கு உன்னோட இந்த தியாகத்தை பத்தி புரிஞ்சுக்க கூட சக்தி இல்ல. அறகுறையா புரிஞ்சுண்ட போதும் அவ்வளவா எனக்கு தோணல. ஆனா சமீப காலமா உன்னை நினைச்சு பார்க்காத நாளே இல்லக்கா. உன்னோட மனோதிடம், உன்னதமான தேசபக்தி, நல்லதையே நினைக்கும் உன்னோட சுபாவம், இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு மாஞ்சு போறேன்கா. உன்னோட தியாகம் எவ்வளவு பெருசுன்னு இப்பதாங்க புரியறது. அதனால என் மனசுல உன்னை பத்திய பெருமையும் அதே சமயம் அநியாயமா உன் வாழ்க்கையை வாழாமலேயே போயிட்டியேங்கிற வருத்தமும் ஏற்படுறதுதான் நிஜம் சௌமிக்கா. எங்களுக்காக எத்தனையோ பாடுபட்டு செய்யற, சங்கத்துக்காகவும் உழைக்கிற. அக்கா, போன தடவைக்கு இந்த தடவை உன்னோட தலையில நிறைய கூடி இருக்கு. மனசு ரொம்ப சங்கடப்படுறதுக்கா உன்னோட அருமையான குணத்துக்கு. மறுபடியும் விம்மினான் கணபதி. சிரித்தாள் சௌமியா. கணா, மனசை தளர விடக்கூடாதுப்பா. எனக்கு அன்னைக்கு இறுகின மனசு இன்னும் இழகல. என்ன பண்றது சொல்லு? இப்ப நினைச்சாலும் என் கண் முன்னால கஜா, தனுசு, சீனியோட முகங்கள் வந்து இப்படி அநியாயமா எங்களை காட்டி கொடுத்து உன் ஆம்படையா கொன்னுட்டாரேன்னு கேக்குறாப்பாலேயே இருக்கு கணா. அவளை என்னால திருப்பி கொண்டு வர முடியுமா சொல்லு? அவ வாழாத வாழ்க்கையை நானும் வாழ விரும்பல கணா. வாழவும் கூடாது. அது நியாயம் இல்ல.
அதனால எனக்கு நானே விதிச்சுண்ட தண்டனை தான் இது. இன்னொன்னு, நம்ம தாயையே அண்ணியங்கிட்ட அடகு வைக்க துணிந்தவனோட நான் வாழ்க்கையை நடத்தியிருந்தா ஒரு விபச்சாரியை விட கேவலமானவளைத்தான் நான் இருந்திருப்பேன். அதனால அவனோட இயல்பான வாழ்க்கையை நடத்த மனசு ஒப்பாம போயிடுத்து. சரி சரி விடு கணா. இப்ப என்னத்துக்கு எப்பவோ நடந்ததை பத்தி பேசி வீணா நேரத்தை போக்கடிக்கணும். இது முடிஞ்சு போன கதை. இனிமே சுப்பினியோட கதையை எப்படி தொடரலாம்னு யோசிக்கலாம் கணா. மீனாவோட பொண்ணு லட்சுமி கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ப்பா. கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பான்னு அம்மா ரொம்ப கவலைப்பட்டா. சுப்பினியையும் முன்னையும் தான் உதவ சொல்லணும்னு சொன்னா. வெங்கட்டு சித்தப்பா தான் நல்ல இடம்னு இதையே முடிச்சுடு, நாங்க உதவுறோம்னு சொன்னார். நீ ஒரு நடை வந்துட்டு போயேன். அம்மா என்ன சொல்றாள்னு கேட்டுக்கோ. சுப்பினியை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்ல, நீ தான் செய்யணும். அக்கா, அதுக்கு நீ வருத்தப்படாத. மீனா பாவம், வாய் திறந்து ஒண்ணு கேட்டதில்ல. அவ பொண்ணுக்கு நாம செய்யாம யார் செய்வா? ஜமாய் சுடலாங்க்கா, கவலையே படாத. சுப்பினி எத்தனை நல்ல சுபாவம் உள்ளவன். அவன் இப்படி அநியாயமா சீரழியறானேன்னுதான் அடிவயிறே நினைச்சு நினைச்சு கலங்கிறது சௌமிக்கா. இனிமே குடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்பப்ப இங்க வந்து அவனோட தங்கிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோன்றது. நீயும் கண்காணிச்சுண்டுரு. ரம்யா, பேர்ல இருக்கிற ரம்யம் பேச்சில் அவளுக்கு இல்லவே இல்லை. சரி, நாளைக்கு சொல்லி அனுப்பு, போயிட்டு வந்துடலாம். எங்கக்கா? என்னடா அது, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாங்கிற மாதிரி சுப்பினியோட மாமனார் மாமியாரோட பேசிட்டு வரலாம்னு. ஓ, மறந்துட்டங்கா, கண்டிப்பா சொல்றேன். ராத்திரிக்கு அடை வார்க்கட்டுமா இல்ல சமைக்கட்டுமா அக்கா? அடையே வார்த்துடேன். அதோட துளி மோர் சாதம் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு வேணும்னா சமைச்சுக்கோ. இல்லக்கா, எனக்கும் அதுவே போதும். சூர்யா தீபாவும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சாப்பிட்டுடுறா. காத்தாலையும் சாப்பிட முடியுதில்ல. மத்தியானமும் பிரெட்டு ரொட்டின்னு என்னத்தையோ எடுத்துட்டு போறதுனால நான் சாயந்தரம் அவ வரைச்சே சூடா சமைச்சு போட்டுடுறேன். ராத்திரி பசிச்சா பழம் பால்னோ இல்ல இந்த மாதிரி டிஃபனையே ஒன்னோ ரெண்டோ எடுத்துப்பா. அதனால அவளுக்குன்னு இப்போ ஒன்னும் செய்ய வேண்டாம். விதரணையான குடும்பம் நன்னா இருக்கட்டும். கணாவை பற்றி சந்தோஷப்பட்டாலும் சுப்புனியை பற்றிய நினைவே அவளை வதைத்தது. சின்ன வயதிலே அவன் பாரதியாரின் பாடலை வீராவேசத்தோடு பாடியபடியே வீட்டில் சுதந்திர தொண்டர்கள் போல் மார்ச் செய்து கொண்டு வருவான். சின்ன சின்ன வேலைகளை தேச தொண்டர்களுக்காக ஆர்வமுடன் செய்வான். அதனுடைய அர்த்தம் புரியாத வயதிலும் பெரியவர்கள் செய்யும் காரியத்தை நானும் செய்கிறேன் என்ற பெருமிதத்துடன் கணாவுடன் போட்டி போட்டு கொண்டு செய்வான். அன்று மூர்த்திதான் சிப்பாயிடம் காட்டிக் கொடுத்தவன் என்பதை கணபதி சொல்ல சொல்ல பயத்தில் உறைந்து நின்றவன் சுப்புனி. சின்ன வயதிலிருந்தே எந்த வம்புக்கும் போகாத அவனுடைய சாதுத்தனம் பெரியவனாகி தொடர்ந்துதான் அவனுக்கே எதிரியானது. தூக்கம் வராமல் அவனை பற்றியே நினைத்தவளாய் கண்ணீர் விட்டாள் சௌமியா. ஊருக்கு திரும்பியாயிற்று. வீட்டில் எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டாயிற்று. பதில் சொல்லி சொல்லி வாய் வலித்தது சௌமியாவிற்கு. நானு குமார்தான் அவளை ரொம்பவுமே துளைத்து எடுத்தார்கள். தான் பார்த்ததும் கேட்டதும் கற்பனை வளத்துடன் சொல்லி திணறடித்தாள் சௌமியா. சௌமி, சுதந்திராவுக்கு ஏதாவது விசேஷம்? சுஷ்மிதா கேட்கவே வெட்கப்பட்டவள் போல் தயக்கத்துடன் கேட்டாள். சித்தி, இன்னும் நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேள். உங்களுக்கு ஏன் இத்தனை சீக்கிரம் பாட்டி ஆகணும்னு ஆசை? வெங்கட்டு சித்தப்பாவுக்கு அப்புறமா கோபம் வரும். போ சௌமியா, உன்னோட கேலிக்கு அளவே இல்லை, சிணுங்கினாள் நாணத்துடன். என்ன சொல்றா உங்க சித்தி? கேட்டபடியே வந்த வெங்கட்டு சுஷ்மிதாவை இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் அதே ஆசையுடன் பார்த்தான். பாட்டி ஆகணும்னு ஆசைப்படுறா சித்தப்பா. நீங்களான இன்னும் புதுசா கல்யாணமான மாப்பிள்ளை போல. ஏய் சௌமி, என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்ட. பின்ன ஏன் தலை நரைக்க ஆரம்பிச்சுடுத்தோ? அரை கிழவியா இருக்கேன், அதனால தைரியமும் வந்துடுத்தோ. கலகலவென்ற சிரிப்பொலி எழுந்தது மூவரிடமிருந்தும். நாட்களின் வேகத்தில் லட்சுமியின் கல்யாணம் நெருங்கி வர ஆரம்பித்தது. வீட்டில் ராஜியின் உடல்நிலை பலகீனமாயிருந்தது. அதிகம் ஓடி ஆட முடியாவிட்டாலும் சுஷ்மிதா சௌமியாவின் உதவியுடன் முடிந்த காரியங்களை செய்தாள்.
நடுவில் ஒரு நடை வந்து போன கணபதி தான் என்ன மாமா சீர் செய்ய வேண்டும் என்று பெற்றோரிடம் கேட்டுவிட்டு போனான். வைரத்தோடும் மூக்குத்தையும் தானும் சுப்புனியும் செய்வதாக அம்மாவிடம் கூறினான். அத்தனைக்கெல்லாம் வேண்டாம்டா கணா, அப்புறமா சிரமப்படுவ. சுப்புனிக்கு 3 பொண்கள், வேண்டாம்டா. இல்லம்மா, முதல்ல நான் மாத்து பொண்ணுன்னு மீனாதான் தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றா. அதை நிரக்க செய்ய வேண்டாமாமா? சௌமிகாவுக்கும் குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டோமாமா? அதான் இல்லேன்னு ஆயிடுத்து. அதையும் சேர்த்து மீனாவுக்கே செஞ்சுட்டு போறோம். பொங்கி போனாள் ராஜி. எப்பேற்பட்ட பெரிய மனசுடா கண்ணா உனக்கு. நன்னா தீர்க்காயுசா பொண்டாட்டி குழந்தை குட்டிகளோட இருடா ராஜா. நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள் ராஜி. அம்மா, இன்னும் 1 மாசம்தானே இருக்கு கல்யாணத்துக்கு. பாவம்மா மீனா, வயசான மாமியார் குழந்தைகள்னு ஒருத்தியே அல்லாடுவா. சித்ராவி வேணும்னா உதவிக்கு மீனா வீட்டுக்கு அனுப்பட்டுமா? சூர்யா தீபாவை நான் பார்த்துப்பேன். எனக்கு நன்னா சமைக்க தெரியுங்கிறது உனக்கு தெரியுமாம்மா? இன்னைக்கே பாக்குறையா என்னோட நலபாகத்தை? என்ன மீனுக்கு ஒத்தாசைன்னு சொன்னதே போருண்டாப்பா. இங்க எல்லாருக்கும் இப்ப வயிறு நன்னா இருக்கு. அதனால பரீட்சை வேண்டாண்டாக்கணா. ராஜி சாதாரணமாய் கூறுவது நக்கலாக கூறவும் சுஷ்மிதா ஏதோ வேலையில் இருந்தவள் வாய்விட்டே சிரித்து விட்டாள். ஆம் அம்மா, இப்படி என்னை கால வாரலாமா? சித்தி பார் எப்படி சிரிக்கிறா. வேண்டுமென்றே சிறு குழந்தை போல் சிணுங்கிய குரலில் கூறியவனை பார்த்து மேலும் சிரிப்பு அலைகள் எழுந்தது. அம்மா, மீனாவை ஒரு தடவை என்ன ஏற்பாடு பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு வரலாம், வர்றியாம்மா? யோசித்த ராஜி ஆமோதித்தாள். அம்மா, பாட்டியும் மாமாவும் வந்திருக்கா. குழந்தைகள் கட்டியம் கூறி ராஜி கணபதியின் வருகையை அறிவித்தன. மீனா சந்தோஷத்துடன் வந்து சிரித்தாள். மீனாவின் மாமியாரும் நிதானமாய் வந்தவர் அன்புடன் வரவேற்றார். ராஜி, மீனா ஒண்டியுமாவே லட்சுமியோட கல்யாணத்துக்கு அத்தையும் வெளி வேலையையும் செய்யறப்ப நம்மால முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. மீனாவுக்கு உடம்புக்கு வராம இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மஞ்ச துணியில காசு முடிஞ்சு வச்சிருக்க. என்னால வேற என்ன பண்ண முடியும் ராஜி? இப்படி இருக்கேனே, ஒன்னுத்துக்கும் உதவாம. மாமி, நீங்க ஆத்துக்கு பெரியவாளா இருக்கிறதே பெரிய பலம் எங்க மீனாவுக்கு. வேண வேலை செஞ்சாச்சு நீங்க. இனிமே இப்படி செய் அப்படி செய்யன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க சொல்றதுதான் உங்களுக்கு பெரிய வேலை. அதை செஞ்சா போராதா? எங்களாலேயே முடியல, விட்டுடுறோம். நீங்க இன்னும் செய்யணுங்கிற ஆசையை வச்சுருக்கேளே, சொல்லுங்கோ. கேட்க சந்தோஷமா இருக்கு மாமி. எங்க மீனா ரொம்ப கொடுத்து வச்சவ. யோசனை சொல்லவும் ஒரு பெரியவா கண்டிப்பா வேணும் மாமி. நீங்க மீனாவுக்கு இருக்கேங்கிற தெம்புலதான் நானும் தைரியமா இருக்கேன். இடையில் கணபதி குறுக்கிட்டு சொன்னான். கவலைப்படாதேள் மாமி, சித்ராவை மீனாவுக்கு உதவியா இருக்க அனுப்புறேன். சூர்யா, தீபாவுக்கு சமைச்சு போட ஆள் போட்டிருக்கியா கணா? வீட்டோட நானே இருக்கச்ச ஆள் எதுக்கு மாமி? எனக்கு நன்னா சமைக்க தெரியும். வேணும்னா ஒரு ரிஹர்சல் இங்க பார்க்கலாமா? என்ன சமைக்கட்டும்? சாம்பாரா, மோர்குழம்பா, பருப்புசிலியா, பொரிச்ச கூட்டா? போரும்டா கணா, நீ நன்னா சமைப்பேன்னு நான் வேணும்னா சர்டிபிகேட் தந்துடுறேன். அதுக்காக பாவம் எங்க மாமியாரோட ஆரோக்கியத்தோட விளையாடாதப்பா. லட்சுமி கல்யாணம் வேற இருக்கு. அவரோட உடம்புக்கு ஒண்ணும் வராம பாத்துக்கணும். நீ பேசாம இருப்பா கணா, உனக்கு கோடி கும்பிடு. எல்லோரும் மீனாவின் பேச்சிற்கு சிரிக்க கணபதியும் சிரித்தான். இத்தனை சந்தோஷமாக அனைவரும் சிரித்த போது விதியும் கூடவே சிரித்தது. பாவப்பட்ட மனுஷங்களா பிறந்துட்டு லட்சுமி கல்யாணம் லட்சுமி கல்யாணம்னு கும்மாளம் போடுறீங்களே. இன்னும் எத்தனை நாளைக்கு? சிரிங்க, இப்பவே சிரிச்சு முடிச்சிடுங்க. அப்படித்தான், ஆமாம். அவர்களை பார்த்து தன் வலிய கரங்களை தட்டி கொட்டி பேயோட்டமாக சிரித்தது விதி. அன்று ரிக்ஷாவிலிருந்து தள்ளாடி கொண்டு இறங்கும் முத்துசாமியை ஜனகம் நிதானமாய் பிடித்து அழைத்து கொண்டு இறங்கினாள். கூடவே ஒரு ட்ரங்க் பெட்டி, படுக்கை இத்தியாதிகள். ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களை வா என்று அழைக்கும் சம்பிரதாய பழக்கத்தில் வாங்கோ வாங்கோ என்று அழைத்தாள் லட்சுமி. ஒரு கையில் கட்டு போட்டிருக்க மற்றொரு கையினால் அவர்களின் பெட்டியை தூக்கி கொண்டு போய் உள்ளே வைத்த வெங்கிட்டு மறுபடியும் படுக்கையையும் எடுத்து போக வந்தான். உள்ளே நுழைந்த முத்துசாமியை உட்கார வைக்க
எப்போதும் தாவாரத்தின் தூண் அருகில் இருக்கும் நாற்காலியை காணாமல் திரும்பி திரும்பி பார்த்தாள் ஜனகம். மீனா சொன்னதை கேட்டு அவர்கள் வந்ததை அறிந்த சௌமியா உள்ளிருந்து ஓடி வந்தாள். நாராயணன் குளித்து கொண்டிருந்ததால் சாய்வ நாற்காலியில் மாமனாரான முத்துசாமியை ஜனகத்தின் உதவியுடன் உட்கார வைத்தாள். சௌமியாவின் வெற்று நெற்றியை பார்த்த ஜனகத்திற்கு மனம் துணுக்குற்றாலும் ஒன்றும் கேட்கவில்லை. குளித்துவிட்டு வந்த நாராயணன் முத்துசாமியை பார்த்து, வாங்கோ, அடி பலமா பட்டிருக்கு போலிருக்கே, காப்பி ஏதானும் சாப்பிட்டேளா? ஆமாம் ஆமாம், அடி ரொம்ப பலமா பட்டுடுத்து, அதனாலதான் வைத்தியம் பண்ணிக்க இங்கேயே வந்துட்டேன். ஜனகம் புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொள்ள கண்களிலிருந்து சரம் சரமாய் கொட்டியது. என்னமோ புரிந்தது போல் அனைவருக்கும் தோன்ற, அதே சமயம் ஒன்றும் புரியாதது போலவும் தோன்ற ஒரு குழப்பமே மிஞ்சி நின்றது. ராஜி காஃபி கொண்டு வந்து தர இருவரும் குடித்தார்கள். நாராயணனை பார்த்து துக்கம் மேலிடும் குரலில் முத்துசாமி கூறினார், மாமா, இந்த வெள்ளையினால பட்ட அடி எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. மாறா எனக்குள்ள இன்னும் தைரியத்தை தான் ஏற்படுத்தித்தோ. ஆனா என் பிள்ளையால பட்ட அடி ரணமா புறையோடியே போயிடுத்து. அதான் வெட்டிட்டு வந்துட்டேன். இனிமே எனக்கு குழந்தைகளே இல்லை. ஆமா, என் பொண்ணு சௌமியா சொன்ன மாதிரி மூர்த்தி எப்பவோ செத்து போயிட்டாங்கிறது தான் நிஜம். என்னால நம்ப முடியலையே மாமா. நான் புத்தி சொன்னா அதுக்கு எனக்கு பதிலுக்கு புத்தி சொல்றான். அப்பா, அந்த காந்தி கிழவனோட பேச்சு கேட்டுண்டு நீங்க சுதந்திரம் வந்தே மாதரம்னு கண்டதை கத்தி புண்ணியம் இல்ல. இப்பவே எத்தனை பேர் உங்க ஆசாமிகள் செத்து போயாச்சு. வாயை மூடிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செஞ்சா நமக்கு நல்ல பதவி பணம் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த அடிபடுற நாய் பழைப்பு எதுக்குங்கிறா. எனக்கு பொறுக்க முடியல. இவன் காட்டி கொடுத்துதான் இத்தனை அசம்பாவிதமும் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தாங்கவே முடியல. அறிவாளை எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா தப்பிச்சுன்னுட்டான். வீட்டை நன்னா இழுத்து ரெட்ட போட்டு முன்பக்கம் பின்பக்கமா போட்டுட்டேன். அவன் சாமானையெல்லாம் வெளியே எடுத்து எரிஞ்சுட்டேன். உங்க காலடியிலேயே வந்து விழுந்துட்டேன். அவனால நடந்த அநியாயங்களுக்கு அவனை ஒன்னும் பண்ண முடியாது. எங்களுக்கு தண்டனை கொடுத்துடுங்கோ. ஆமா, என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம். முத்து, இப்படி எல்லாம் பேசாத. நிஜமா உன்னை நினைச்சு நாங்க பெருமைதான் படணும். ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை விரட்டினது சரிதான். இதை போல 1-2 விஷ பூண்டுகள் நல்ல பயிரோட விளைஞ்சிடுறதுப்பா. அதை வேரோட பிடுங்கி இறைகிறது தவிர வேற வழி இல்லை. அதுக்காக நிலத்தையே கொளுத்திட முடியுமா என்ன? தாத்தா, தாத்தா, சீக்கிரமா கதவை சாத்துங்கோ, சாத்துங்கோ தாத்தா. பெருமாளுடனேயே எப்போதும் இருக்கும் குப்புசாமிதான் ஓடி வந்தது. அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் வியர்த்து தேகம் ஈரமாகி சட்டை உடலோடு ஒட்டியிருந்த போதிலும் முகத்தில் பயம் இல்லை. ஒருவித சந்தோஷமே தாண்டவமாடியது. சிறிது நேரத்தில் வாசற்கதவு தட்டப்பட பெருமாள் ரத்தம் செறிந்த உடையோடும் கையில் துப்பாக்கியோடும் வந்தான். பரபரப்பானார் நாராயணன். லட்சுமியும் சௌமியாவும் புரிந்து கொண்டு நிமிடத்தில் அலமாரியை நகர்த்தி பலகையை எடுத்து அவர்கள் இருவரையும் அங்கே போக சொல்லி பலகையை மூடி அலமாரியை உரிய இடத்தில் வைத்து நகரவும் வாசற்கதவு இடிக்கப்படுவதும் சரியாக இருந்தது. நாராயணனே நேரில் சென்று கதவை திறந்தார். எங்கே அந்த கருப்பு நாய்ங்க? வேர் ஆர் தே? டெல் மீ, சொல்லு, இல்ல உன்னை கொன்னிடுவேன். லட்சுமி விறுவிறுவென்று வந்தாள். ஆத்திரத்துடன் பேசினாள். யார கேட்கிறேள்? திஸ் பிளேஸ் நோ மேன் கம், புரிஞ்சுதா? யூ வாண்ட் சர்ச், கோ. உள்பக்கமாய் கையை நீட்டி காண்பித்தாள். தைரியமாய் கூறிவிட்டு, எல்லோரும் கூடத்துல வந்து நில்லுங்கோ, அவ எங்க வேணும்னாலும் தேடிக்கட்டும், வாங்கோ எல்லோரும். ஒரு கம்பீரத்துடன் கட்டளை இடுவது போல் சொல்ல அனைவரும் கட்டுப்பட்டு கூடத்தில் வந்து நின்றார்கள். மிரள மிரள விழிக்கும் சுப்பிரமணியை பிடித்து இழுத்தான் அந்த சேவகன். பாப்பா, உனக்கு தெரியும் தானே? இப்ப ஓடி வந்தாங்களே, அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல எங்க ஒளிஞ்சுன்னு இருக்காங்க, சொல்லு. 10 வயது சுப்பிரமணி ஒரு நிமிடம் விழித்தான். மறு நிமிடமே அவங்க அவங்க சொல்லு, குவிக். இந்த வீட்டுல இல்ல, இந்த வீட்டையும் தாண்டிண்டு காட்டு பக்கமா ஓடினத நான் பார்த்தேன்.
அவளை பார்த்து பயந்துண்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்ட. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆ வாய் விட்டு அழ ஆரம்பித்தான். சர்ச் என்று ஆணையிட்டு விட்டு அங்கேயே ஒருவரையும் அசையாமல் பார்த்து கொண்டு நின்றான். வீடு முழுக்க தேடியும் ஒருவரும் அகப்படாமல் ஆத்திரத்துடன் திரும்பிய அவர்களுடன் இவனும் சேர்ந்து அனைவரையும் பார்த்து உருமியவன் இருந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து நாராயணனை இருந்தாற் போலிருந்து தடார் என்று எட்டி உதைத்துவிட்டு சென்றான். எதிர்பாராமல் விழுந்த அடி அவர் வயிற்றை வேகமாக தாக்கியதால் தடுமாறி கீழே சாய்ந்தவரை ஓடி வந்து பிடித்து கொண்டாள் சௌமியா. கட்டால போறவன் இப்படியா உதைச்சிட்டு போவான்? நன்னா அவன் கால் இந்த போராட்டத்துல உடைஞ்சு நடக்க முடியாம நொண்டியா போகணும். அப்பதான் தெரியும். என்ன லட்சுமி, அவனை போய் திட்டிண்டு. பாபுஜி அகிம்சையை நமக்கு சொல்லி தந்திருக்கார். நாம அதன்படி நடக்கிறோம். அவனோட தலைவர் அவனுக்கு ஹிம்சையை போதிச்சிருக்கார். அவன் அதன்படி நடக்கிறான். பேசாம இரு. நிதானமாய் எழுந்தார். முதுகில் சுரீர் என்ற வலி லேசா எழுந்தது. அதை பொறுத்து கொண்டு சௌமியாவின் உதவியுடன் எழுந்தார். பெருமாளை பார்க்க அலமாரியின் கீழ் இறங்கினார். சௌமியா, லட்சுமி, முத்துசாமியும் கூடவே இறங்கினார்கள். ஏண்டா பெருமாள், என்னத்துக்குடா சுட்ட? யார சுட்ட? உன் கையில எப்படிடா துப்பாக்கி வந்தது? பாபுஜி சொன்னதை காத்துல பறக்க விட்டுட்டியா? ஏன் இப்படி செஞ்ச? என்றமில்லாத கடுமையான குரலில் கோபத்துடன் கேட்டார் நாராயணன். ஆனால் பெருமாள் பயப்படவே இல்லை. நிமிர்ந்து நின்றான். முகத்தில் ஒரு சாதாரண ஒளியும் வெற்றி களிப்புடனும் கூறினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.